सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सानन्दं प्रणिपत्य सिद्धिसदनं लम्बोदरं भारती सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्जे स्थितम् येषामङ्घ्रिसरोरुह स्मरणतो नानाविधाः सिद्धयः सिद्धिं यान्ति लघुप्रयान्ति विलयं प्रत्यूह शैलौ वृदाः। ஜோதிஷாஸ்திரோக்த ரீதியா பலவித யோகங்களை நம்ம ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற கிரந்தத்துல பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல யோகாத்தியாயா அப்படிங்கிற 3வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகத்துல இருந்து வெவ்வேறு விதமான யோகங்களுடைய விசாரமானது தொடங்குறது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஷோனி புத்திரேன யுக்தः பிரதமம் அசுர குருர் லக்னதः ஷஷ்டபோயம் காமாதிக்யம் நராணாம் ஜனயதி நியதம் பாபதிருஷ்டோ விசேஷாத் காவ்யே ஸ்வீயாலயஸ்தே ததனு மிதுனகே காமவான் மானவஸ்யாத் மூர்த்தௌ சப்தாஸ்வசூனௌ அனுஷி ச விருஷபே சேத்புமான் அல்பகாமஹ அப்படிங்கிற அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்ராச்சாரியரானவர் சுக்ரரானவர் லக்னதஹ ஷஷ்டபஹ லக்னத்திலிருந்து 6வது ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்க வேண்டும் மற்றும் ஷோனி புத்திரேன யுக்தா அங்காரகனுடன் சேர்ந்து இருக்கையும் அந்த ஜாதகருக்கு அதிகமான ஆசைகளானது ஏற்படும் என்கிறார். மேலும் விசேஷாத்து பாபதிருஷ்டா அப்படிங்கிறார். விசேஷமாக பாபகிரகத்தினுடைய திருஷ்டியானது ஏற்படும் பொழுது அந்த ஆசைகளானது அதிகமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு என்கிறார். மேலும் காவ்யே ஸ்வீயாலயஸ்தே ததனு மிதுனகே காமவான் மானவஸ்யாது காவ்யம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரரானவர் ஸ்வீயாலயஸ்தே தன்னுடைய ஸ்தானம், அதாவது ரிஷபம், துலா அல்லது மிதுனகே மிதுன ராசியிலோ இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஆசைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்கிறார். மேலும் மூர்த்தௌ சப்தாஸ்வசூனௌ தனுஷு விருஷபே அப்படின்னு தனுர் லக்னமோ அல்லது ரிஷப லக்னத்திலோ சப்தாஸ்வசூனு என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனானவன் இருக்கும் பொழுது புமான் அல்பகாமஹா அந்த ஜாதகருக்கு ஆசைகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் என்கிறார். மேலும் மந்தே நக்ரேல்பபாஷி த்வசரிபு கிருதபே வாசுதாம் ஷாவதிருஷ்யே சேதர்பே சம்ஸ்திதேங்கோ பவதி ஜனிமதாம் நேத்ரயோ க்ரூரயுக்தே பஷ்யேத் க்ஷீணம் ந சந்திரம் யதி பிருகுதனய சூர்யஜ பஷ்யதி இந்தும் ஸ்வர்ஷே சந்திரேன பஸ்தைர் யதி மதன கதைர் வீக்ஷ்யதே பாபகேடைஹி. மந்தே நக்ரேல்பபாஷி அப்படின்னு முதலில் சொல்கிறார். நக்ரம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் மந்தா, அதாவது சனீஸ்வரனானவன் இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் இவ்வாறாக இருக்கும் பொழுது அல்பபாஷி
அல்பபாஷியனாக மிகவும் அல்பமாக சொல்பமாக பேசக்கூடியவராக அவர் இருப்பார் என்கிறார். அதுபோல் வியாக்கியானத்தில் மீண்டும் விசேஷமான சில விசாரங்கள் செய்யப்படும் போது அப்பிரயோஜனமான பேச்சுகள், அதாவது பயனற்ற பேச்சுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் என்றும் வியாக்கியானங்களில் விசேஷமான விசாரங்கள் செய்யப்படுகிறது. மேலும் ரிபுகிரஹபே வா சுதாம்சௌ அதிருஷ்யே சேதர்த்தே அப்படின்னு ஆறாவது ஸ்தானத்தின் அதிபதியோ அல்லது சந்திரனோ அதிருஷ்யார்த்தம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் இருந்து லக்னம் வரை, அதாவது 7, 8, 9, 10 போன்ற இந்த ஸ்தானங்களை அதிருஷ்யஸ்தானம் என்கிறார்கள். அந்த அதிருஷ்ய அர்த்தத்தில் லக்ன 6வது ஸ்தானத்தின் அதிபதியோ அல்லது சந்திரனோ பாப கிரகத்துடன் சேர்ந்து இருப்பதில் அந்த ஜாதகருக்கு நேத்ரயோகோ அங்கஹா பவதி, அதாவது கண்களில் சிறிய மச்சம் போன்ற அடையாளங்களானது ஏற்படும் என்கிறார். மேலும் பஷ்யேத் க்ஷீணம் ச சந்திரம் யதி பிருகுதனயா சூரியஜா பஷ்யதி இந்தும் ஸ்வர்க்ஷே சந்திரேன் அவஸ்தையில் யதி மதனகத்தையில் வீக்ஷிதே பாபகேதையே என்று மேலும் சொல்கிறார். க்ஷீண சந்திரனை, அதாவது க்ஷீணன் என்றால் கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, ஜனனமானது கிருஷ்ணபக்ஷத்தில் ஏற்படும் பொழுது அந்த சந்திரனானவன் க்ஷீண சந்திரனாக இருக்கிறார். அந்த க்ஷீண சந்திரனை பிருகுதனயः ந பஷ்யேது, சுக்கிரனானவன் பார்க்காமல் இருந்து சூரியஜா பஷ்யதி இந்தும், சூரியஜா என்ற சனீஸ்வரனானவன் அந்த சந்திரனை பார்க்கும் போது, அல்லது ஸ்வர்க்ஷே தன்னுடைய ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசியில் சந்திரனானவன் இருந்து நபஸ்தைஹி மதனகதைஹி பாபகேது, அதாவது லக்னத்திலிருந்து 10வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாப கிரகங்களோ அல்லது லக்னத்திலிருந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாப கிரகங்களோ இந்த சந்திரனை பார்க்கும் பொழுது, அதாவது 2 வகையான யோகங்கள் சொல்கிறார். ஒன்று, சுக்கிரனுடைய திருஷ்டியற்ற சந்திரனானவன், கிருஷ்ணபக்ஷிய சந்திரனானவன் சூரியஜகா என்ற சனீஸ்வரனால் பார்க்கப்படும் பொழுது, அல்லது சந்திரனானவன் தன்னுடைய ராசி என்று சொல்லக்கூடிய கடகத்தில் இருக்கும் பொழுது, அதுபோல் லக்னத்திலிருந்து 10வது ஸ்தானத்தில் பாப கிரகங்களும் அல்லது 7வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாப கிரகங்களினால் பார்க்கப்படும் பொழுது என்ன பலன் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. ஸ்யானூனம் சால்பநேத்ரஸ்ததனு தனுகதம் பூமிஜம் வாக்ஷபேஷம் பஷ்யேத் வாசஸ்பதிஷ்சேத் அசுர குலகுருஹு கானத்ருங் மானவஸ்யாத் விச்சாயா திக்மபானோ க்ஷிதிபுவி ச பரோ பாககே த்ருங்நராணாம் சௌம்யே சின்னம் திருஷி ஸ்யாதத வபுஷி லயே ஆர்கவே தூரதிருஷ்டே. ஸ்யானூனம் சால்பநேத்ரஹா அப்படிங்கிற பலனானது சொல்ற. முன்னாடி சொல்லக்கூடிய அந்த யோகத்திற்கு பலனானது அல்பநேத்ரஹா, மிகவும் சிறிய கண்களை கொண்டவராக அந்த ஜாதகர் இருப்பார் என்பதை சொல்கிறார். தனுகதம் பூமிஜம் வாக்ஷபேஷம், தனுகதம் லக்னத்தில், பூமிஜகா என்று சொல்லக்கூடிய அங்காரகனும் அல்லது க்ஷபேஷா என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இருந்து வாசஸ்பதிஹி அசுர குல குருஹு பஷ்யேது, சுக்கிரனாலையும் அதே போல் ப்ரஹஸ்பதியாலையும் பார்க்கப்படும் பொழுது கானத்ருங் மானவஸ்யாது என்கிறோம். அந்த ஜாதகரானவர் கானத்ருங் என்றால் ஒற்றைக்கண்ணுடைய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் என்கிறார்.
மேலும் விச்சாயா திக்மபானோஹு க்ஷிதி புவிஜ பரோ பாகவே திருநராணாம் என்கிறார். திக்மபானு என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பாகைகளில் இருந்து, சூரியன் எந்த பாகையில் இருக்கிறாரோ அந்த பாகைகளில் இருந்து கீழே இருக்கக்கூடிய அல்லது மேலே இருக்கக்கூடிய பாகைகளும் க்ஷிதி பூவி என்று சொல்லக்கூடிய அங்காரகனானவன் இருக்கும் பொழுது பரோபாகவே க்ஷிதி பூவி என்கிறார். சூரியன் எந்த பாகையில் இருக்கிறதோ அந்த பாகையில் இருந்து மேலே இருக்கக்கூடிய பாகைகள், அதாவது சூரியன் இருக்கக்கூடிய பாகைகளில் சமீபம், சூரியன் இருக்கக்கூடிய பாகைகளுக்கு சமீபமாக அங்காரகன் இருந்தார். அப்பொழுது கிட்டத்தட்ட அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் அங்காரகன். அந்த மாதிரி ஒரு நிலையில் அங்காரகனானவன் இருக்கும்போது நரானாம் விச்சாயாதிருந்து அப்படிங்கிற காந்தி ரஹிதமான, காந்தியே இல்லாத கண்களானது அவர்களுக்கு இருக்கும் என்கிறார். அந்த ஜாதகருக்கு இருக்கும். சௌமியே சின்னம் திருஷி என்று மீண்டும் சொல்கிறார்கள். அதுபோல் சூரியன் இருக்கக்கூடிய பாகைகளில் இருந்து பின்பு வரக்கூடிய பாகைகளிலோ சௌமியா என்று சொல்லக்கூடிய புதனானவன் இருக்கும்போது ரிஷி சின்னம், கண்களில் சின்னம் என்று சொல்லக்கூடிய மச்சம் போன்ற அடையாளங்களானது அந்த ஜாதகருக்கு இருக்கும் என்கிறார். சியாது அத பிறகு வபுஷிலையே ஆர்கவே கூரதிருஷ்டே என்கிறார். கூரதிருஷ்டா பாபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெற்ற ஆர்கவா, அதாவது சுக்கிரனானவன் வபுஷி லக்னத்திலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ இருக்கும் போது அப்படிங்கிற இதனுடைய பலனை அடுத்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். நேத்ரே பீடாஸ்ருபாதாது ததனு சசி குஜா வேகபாவே யதாக்ஷ்ணோ சின்னம் கிஞ்சித் ததானிம் கிரஹ பஹுல வசதோ துஷ்யமேவம் சுதீபிஹி மார்த்தண்டேரிஹயாதே ததனு நவமகே புத்ரகே வா கலாட்யே திருஷ்டே வா ஸ்யான் மனஸ்வி சுவிகல நயனஹ சூரியஜே வியாதியுக்தஹ. நேத்ரே பீடாஸ்ருபாதாது, நேத்திரங்களில் கண்களில் வலியும், அதாவது முன்பு சொன்ன இந்த சுக்கிரனுடைய யோகத்தை சொன்னார் அல்லவா, அந்த யோகத்தினால் அந்த ஜாதகருக்கு நேத்ரே பீடா, கண்களில் வலியும் மற்றும் நீர்வடிகள், அஸ்ருபாதா, கண்களிலிருந்து நீர் வடியக்கூடிய ஒரு ரோகமானது ஏற்படும் என்கிறார். மேலும் சசி குஜௌ ஏகபாவே யஜாக்ஷ்ணோஹு சின்னம் கிஞ்சித் ததானி. சசி சந்திரனும் குஜஹ அங்காரகனும் ஒரே பாவத்தில் இருக்கும் பொழுது அக்ஷ்ணோஹு சின்னஹ, கண்களில் மச்சம் போன்ற சிறிய சின்னமானது ஏற்படும் என்கிறார். அப்பொழுது அதாவது இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கும்பொழுது கண்களில் மச்சம் போன்ற சின்னமானது ஏற்படும் என்கிறார். கிரகபல வசதா சுதீபிஹி திருஷ்யம் ஏவம். சுதீபிஹி பண்டிதர்களினால் கிரகபல வசதா இவ்வாறாக கிரகத்தினுடைய பலாபலன்களை ஆலோசித்து, கிரகத்தினுடைய பலாபலன்களை ஆராய்ந்து இவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். மார்த்தண்டே ரிஷ்டயாதே ததனு நவமகே புத்ரகே வா கலாட்யே திருஷ்டே வா ஸ்யான் மனஸ்வி சுவிகல நயனஹ சூரியஜே வியாதியுக்தா. மார்த்தண்டஹா என்ற சூரியனானவன் பாபகிரகத்தினுடன் சேர்ந்து அல்லது பாபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெற்றோ, பார்வையை பெற்றோ, ரிஷ்டயாதே 12, நவமகே 9, புத்ரகே 5வது ஸ்தானம், இந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது அந்த ஜாதகரானவர்
ஸ்யான்மனஸ்வி விகலநயனா. விகலநயனா மனஸ்வி பிரசஸ்தமான மனசை கொண்டவராகவும், சுவிகலநயனா கண்களில் ரோகத்தை கொண்டவராகவும் அந்த ஜாதகரானவர் இருப்பார் என்கிறார். சூரியஜே வியாதியுக்தா என்ற ஒரு வாக்கியத்தினால் முன்பு சொன்ன அதே யோகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனீஸ்வரனானவன் இருந்தார். அதாவது சனீஸ்வரனானவன் 12, நவமகே 9, உத்திரகே 5வது பாவங்களில் கலாட்யே பாபகிரகத்தினுடன் சேர்ந்தோ அல்லது பாபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெற்றோ இருந்தால் அப்பொழுது அந்த ஜாதகரானவர் வியாதியுக்தா நோய்களை கொண்டவராக அந்த ஜாதகரானவர் இருப்பார் என்கிறார். மேலும் சந்திரம் பிருஷ்டோதயஸ்தம் விபுகர கிரககதः சூரியசோனு பிரபஷ்யேத் யுத்தம் லக்னாதிநாதே பிரியபவனகதே மானவோ வாமனஸ்யாத் கோஷே பீயூஷபானுர் ஜலச்சர கிரககः சௌரினா சஞ்யுதோ வா ஆர்த்தண்டே பூமிகேந்திரே யதி பவதி ததா தத்ருமான் புருஷஸ்யாத் என்கிறார். சந்திரம் பிருஷ்டோதயஸ்தம் அப்படின்னு பிருஷ்டோதய ராசிகளில் சந்திரனானவன் இருந்தார். பிருஷ்டோதய ராசிகள் விருஷபம், மேஷம், தனுஷு, கடகம் மற்றும் மகரம். இந்த ராசிகளில் சந்திரனானவன் இருந்து இபுகர கிரகதா சூரிய சூனு பஷ்யேது லக்னத்திலிருந்து 4வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனானவன் பிருஷ்டோதய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கும்போது யுத்தம், மேலும் லக்னாதிநாதே கிரியபவனகதே லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் கிரியபவனகதே மேஷ ராசியில் இருக்கும்போது அந்த ஜாதகரானவர் வாமனஸ்யாது அதாவது உயரம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்டவராக அந்த ஜாதகர் இருப்பார் என்கிறார். மேலும் கோஷே பீயூஷசூனு ஜலச்சர கிரககः சௌரினா சயுதோ வா மார்த்தண்டே பூமிகேந்திரே யதி பவதி ததா தத்ருமான் புருஷஸ்யாத். பீயூஷபானு என்று சொல்லக்கூடிய சந்திரனானவன் ஜலச்சர கிரககः ஜலச்சர ராசியில் இருக்கும்போது, ஜலச்சர ராசிகள் கடகம், கும்பம், மீனஹ, மகரஹ இந்த ராசிகளில் இருக்கும்போது, அதுவும் அந்த ராசிகள் அனைத்தும் கோஷைனாக்க லக்னத்திலிருந்து 2வது பாவமாக வந்து அதில் சந்திரனானவன் சௌரினா சயுக்தா சனீஸ்வரனுடன் சேர்ந்து இருக்கும்போது அல்லது பூமிகேந்திரே மார்த்தண்டா அதாவது லக்னத்தில் மார்த்தண்டா சூரியனானவன் இருக்கும்போதோ அப்பொழுது தத்ருமான் புருஷஸ்யாது அதாவது சரீரத்தில் தோல் சம்பந்தமான நோய்களுடைய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் என்கிறார். தோல் சம்பந்தமான நோய்களானது ஏற்படும் அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறது சொல்றார். அடுத்ததாக திருஷ்டே குரூரைர்ன சௌமியை यदि रिपुगृहगे चोडुपे प्लीहवान् स्यात् एवं कामाङ्गनाथे तदनु रविसुतस्तुर्यगो नष्टदृष्टिः प्लीहि स्यात् लग्ननाथे दिनकरतनये दूरनिष्पीडिते चेत् सौम्यायुं आनवः स्यात् तनु सदनगे प्लीहवान् हर्षहीनः என்ற யோகமானது மேலே क्रूरैः दृष्टे सौम्यैः न दृष्टे ரிபுகிரகபே உடுபே அப்படின்னு உடுபாக என்று சொல்லக்கூடிய சந்திரனானவன் 6வது ஸ்தானத்தின் அதிபதியாக அமைந்து பாபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெற்று
சுபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெறாமல் இருந்து அவ்வாறாக ஒரு அமைப்பானது சந்திரனுக்கு இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அப்பொழுது பிளீகவான் சியாது, அந்த ஜாதகரானவர் பிளீகவான், அதாவது பிளீகா என்று சொல்லக்கூடிய மண்ணீரலில் சிறிய தொற்றுகளோ நோய்களோ இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் என்கிறார். மேலும் காமாங்கநாதே லக்னத்திலிருந்து 7வது ஸ்தானத்தின் அதிபதியாகவோ அல்லது லக்னாதிபதியாகவோ சந்திரனானவன் இருந்து பாபதிருஷ்டா பாபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெற்றிருந்தால், சௌமிய கிரக சுபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெறாமல் இருக்கும் பொழுதும் அதே போல பிளீஹா என்கின்ற ரோகமானது ஏற்படும் என்கிறார். ததனு ரவிசுத சூரியகோ நஷ்ட திருஷ்டி அப்படிங்கிற ரவிசுதா என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனானவன் துரியகோ 4வது ஸ்தானத்திலிருந்து பாபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெற்றிருக்கும் பொழுது நஷ்ட திருஷ்டி பிளீஹி சியாது அப்படிங்கிற, அதாவது அந்த மாதிரி ஒரு யோகமானது இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நஷ்ட திருஷ்டி கண் பார்வை குறைவும் மற்றும் பிளீஹா என்கின்ற ரோகமும் இரண்டும் அவருக்கு ஏற்படும் என்கிறார். லக்னநாதே தினகரதனையே क्रूर निष्पीडिते चेत सौख्यायुं मानवस्यात् அப்படின்னு. லக்னநாதே லக்னத்தின் அதிபதியாக தினகரதனையே தினகரதனையா அதாவது சனீஸ்வரனானவன் இருந்து क्रूर निष्पीडिते பாபகிரகங்களினால் பார்க்கப்படும் பொழுது சௌக்கிய அயுன்னு அதாவது சௌக்கியம் இல்லாத ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் அப்படிங்கிறார். தனு சதனகதே பிளீகவான் ஹர்ஷஹீன, அதுபோல் லக்ன அதிபதியாக அல்லாமல் லக்னத்தில் சனீஸ்வரனானவன் பாபகிரகத்தினுடைய திருஷ்டியை பெற்று இருக்கும்போது பிளீகவான் ஹர்ஷஹீனா மகிழ்வற்ற ஒரு ஜாதகராக, அதே போல பிளீஹா என்கின்ற ரோகத்தை உடையவராகவும் அவர் இருப்பார் என்கிறார். மேலும் அங்கஹீனாதி யோகா அப்படிங்கிறது மேல சொல்லிடுவார். क्रूरा केन्द्रालयस्था वपुषिच विकला केन्द्रगौ पुष्पवन्तौ हिम्बालग्ने प्रपश्येत् कविमिनतनयः श्रोणिभागेऽङ्गहीनः काव्यः पातालयायी सुरपतिगुरुणा पापियुक्तोऽर्कसूनुः कौमो वा रौहिणेयो भवति विकलः ஸ்ரோரிபாகே புஜங்கௌ என்று மேலே சொல்கிறார். க்ரூராக கேந்திராலயஸ்தாக பாபகிரகங்களானது கேந்திரங்களில் இருக்கும்போது, கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் பாபகிரகங்கள் இருந்தாலோ, புஷ்பவந்தௌ சூரியனும் சந்திரனும் கேந்திரகோ, அதுபோல் சூரியனும் சந்திரனும் கேந்திரகோ, கேந்திரகோ என்றால் கேந்திரஸ்தானங்களில் இருந்தாலோ, வபுஷி விகலாக அப்பொழுது அந்த ஜாதகருடைய வபுஷி சரீரத்தில் விகலாக என்றால் குறைபாடுகளானது ஏற்படும், சரீர அவயவங்களில் குறைபாடானது ஏற்படும் என்கிறார். மேலும் லக்னே பிரபஷ்யேது கவிமினதனயா ஸ்ரோணிபாகேங்கஹீனஹ அப்படின்னு, லக்னத்தில் சுக்கிரனானவன் இருந்து அந்த சுக்கிரனை இனதனயா என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனானவன் பிரபஷ்யேது பார்க்கும் பொழுது ஸ்ரோணிபாகே அங்கஹீனா அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாகங்களில் குறைபாடுகளானது ஏற்படும் என்கிறார். காவிய பாதாலயாயி சுரபதி குருணா குவாபயுக்தா அர்க்கசூனு அப்படிங்கிறார். காவியா சுக்கிரனானவன் பாதாலயாயி பாதாளஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தில் இருந்து சுரபதி குருணா யுக்தா சுரபதி குரு என்று சொல்லக்கூடிய குருவினுடன் சேர்ந்து அர்க்கசூனு சனி, பௌமஹா அங்காரகன், ரௌஹிணேயா புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஸ்தானத்தில்
லக்னாதி துவாதச ஸ்தானங்களில் ஏதோ ஒரு ஸ்தானங்களில் வாபி சம்ஸ்தா வாபி யுக்தா ஏதோ ஒரு ஸ்தானங்களில் இருக்கும்போது ஸ்ரோணிபாகே புஜங்கௌ விகலஹ அதாவது இடுப்புக்கு கீழேயோ அல்லது கால்களிலோ அல்லது கைகளிலோ குறைபாடுகளானது ஏற்படும், விகலாங்கமானது ஏற்படும் என்கிறார். மேலும் ஆயு புண்ணியாதிநாதௌ யதி கலகச்சராத் துர்யகௌ பாபயுக்தௌ ஜங்கா வைகல்யவான் ஸ்யாத் குஜ சனி சஹிதே சைமிகே ஏ சூர்யே வேஷ்யஸ்தே தத்வதேவம் சனி ரிபு கிருஹபௌ ரிஹ்பயாதௌ கலைஷ்சேத் திருஷ்டௌ தத்வத் ததானி ரவி விதுர விருஜா வைரிரந்திராலயஸ்தாஹ. ஆயுஹு புண்ணியாதிநாதௌ ஆயுஸ்தானத்தின் அதிபதியும் புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியும் நவமஸ்தானத்தின் அதிபதியும் கலகச்சர கிரகாது பாப கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசியில் இருந்து நான்காவது ராசியில் துர்யகௌ நான்காவது ராசியில் அதுவும் பாபயுக்தௌ பாப கிரகத்துடன் சேர்ந்து இருக்கும் பொழுது ஜங்கா வைகல்யவான் சியாது. ஜங்கா என்றால் அதாவது முழங்காலுக்கு கீழ் விகலமானது குறைபாடுகளானது இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் என்கிறார். குஜ சனி சஹிதே சைம்ஹிகேயே ச சூர்யே. குஜ சனி சஹிதே அங்காரகனுடனும் சனியினுடனும் சேர்ந்து சைம்ஹிகே ராகுவும் மற்றும் சூரியனும் சேர்ந்து லக்னத்திலிருந்து வேஷ்யஸ்தே ஆறாவது ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தத்வதேவம் அதாவது அனூரு துடைக்கு கீழே அல்லது முழங்காலுக்கு கீழே குறைபாடுகளானது இருக்கும் அந்த ஜாதகருக்கு என்கிறார். மேலும் சனி ரிபு கிரஹபௌ ரிஃபயாதௌ கலைஷ்சேது அப்படிங்கிறார். சனி ரிபு கிரஹபௌ சனீஸ்வரனும் ரிபுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தின் அதிபதியும் ரிஃபயாதௌ 12வது ஸ்தானத்தில் இருந்து கலைஷ்சேது திருஷ்டௌ அதுபோல் பாப கிரகங்களினால் பார்க்கப்படும் பொழுது தத்வத் ததானி அதுபோல் அப்பொழுது முன்பு சொன்ன அதே பலனானது ஏற்படும். அதாவது அனூரு முழங்காலுக்கு கீழோ அல்லது தொடைக்கு கீழோ விகலாங்க அதாவது குறைபாடுகளானது இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அது இருக்கும். அது ஜாதகரானவர் இருப்பார், அது ஜாதகமானது இருக்கும் என்று சொல்கிறார். மேலும் ரவி விது ரவிஜா ரவி என்று சொல்லக்கூடிய சூரியனும் விது என்று சொல்லக்கூடிய சந்திரனும் ரவிஜா என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனும் வைரிரந்திராலயஸ்தாக என்கிறார். அதாவது ஆறாவது ஸ்தானம் அல்லது ரந்திரஸ்தாக என்றால் 8வது ஸ்தானம். ஆக சூரியனும் சந்திரனும் சனீஸ்வரனும் 6வது ஸ்தானத்திலோ அல்லது 8வது ஸ்தானத்திலோ ஒரு ஜாதகத்தில் அமையும் பொழுது அதனுடைய பலனானது மேலே சொல்கின்ற ஸ்லோகத்தில் கூறுகிறார் ஸ்யாதார்த்தி பஞ்சசாக்கே அப்படிங்கிற. அதாவது கைகளில் ஆர்த்திகி என்றால் துக்கமான அல்லது கஷ்டமானது, கைகளில் வேதனையானது மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் ஸ்யாதார்த்தி பஞ்சசாக்கே. மேலும் ததனு தசமகே சூரிய சூனௌ சிதாட்யே கிளீபஸ்யாது அப்படிங்கிற. ததனு தசமகே சூரிய சூனு சனீஸ்வரனானவர் தசமகே 10வது ஸ்தானத்தில் இருந்து அதுவும் சிதாட்யே சுக்கிரனுடன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கிளீப யோகா அப்படிங்கிற யோகமானது இருக்கிறது என்கிறார். மேலும் சூரிய சூனம் யய ரிபு கிரகே சுக்ரதா கிளீப ரூபா அதுபோல்
அடுத்ததாக சனீஸ்வரனானவன் சுக்கிரனில் இருந்து 12வது ஸ்தானமோ சுக்கிரனில் இருந்து 6வது ஸ்தானத்திலோ இருக்கும் பொழுது கிளீபரூபாக அந்த ஜாதகருக்கு கிளீபஸ்வரூபம், அதாவது புருஷனாக இருந்தால் ஸ்திரீயினுடைய ஒரு அமைப்பானது அவர்கள் சரீரத்தில் இருக்கும் என்கிறார். மேலும் இதுபோல் ஷட்லீப யோக விசாரா என்று மேலும் கிரந்தத்தை விசாரமானது செய்யப்படுகிறது. அது மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்புகளில் விசாரம் செய்கிறார். தன்யவாதம்.